இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பெரிய வியாழன் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். விடுதலை பயணம் 12 அதிகாரம் 1 முதல் 8, கொரிந்தியருக்கு முதல் திருமுகம் 11 அதிகாரம் 23 முதல் 26, யோவான் நற்செய்தி 13 அதிகாரம் 1 முதல் 15 இன்றைய வார்த்தை வழிபாடாக நமக்கு கொடுத்திருக்கிறது. நகைச்சுவைக்காக ஒரு நிகழ்வை பெரும்பாலும் கூறுவதுண்டு. பேருந்து ஒன்றில் ஒரு பிச்சைக்காரன் கையை நீட்டி அங்கு வந்த பயணிகளிடமிருந்து காசு வாங்கி கொண்டிருந்தார். அதே பேருந்தில் நடத்துனரும் கை நீட்டி பயணிகளிடமிருந்து காசு வாங்கி பயணச்சீட்டை கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது நடத்துனர் பிச்சைக்காரனிடம், நீயும் கையை நீட்டி காசு வாங்கி கொண்டிருக்கிறாய், நானும் கையை நீட்டி காசு வாங்கி கொண்டிருக்கிறேன். இதில் யார் பிச்சைக்காரன், யார் நடத்துனர் என்ற வேறுபாடு தெரியாமல் போய்விட்டதுப்பா. மரியாதையா பேருந்திலிருந்து கீழே இறங்கு என்று கத்தினார். ஆம், இது நகைச்சுவையாக சொல்லப்படக்கூடிய உண்மையாக இருந்தாலும் இன்றைய யதார்த்தம் அதுவாகவே இருக்கிறது என்பது மிகையல்ல. இக்காலத்தில் குருக்கள் செய்து வரும் பல பணிகளை பொது நிலையினர் செய்து வருவதால் பொது நிலைகளுக்கும் குருக்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு மறைந்து கொண்டு வருகிறது. இக்காலகட்டத்தில் பெரிய வியாழனாய் என்று குருக்களின் தனித்தன்மை என்ன என்பதையும் அவர்கள் தங்கள் தனித்தன்மை இழக்காமல் பொது நிலைகளுடன் இணைந்து எவ்வாறு செயலாற்றுவது என்பதையும் பற்றி சிந்திப்பது நமக்கும் திருவைக்கும் நல்லது. பொது நிலையினர் திருப்பணியாளர்கள் இதுவரை ஆற்றி வந்த ஒரு சில பணிகளை செய்வதால் அவர்கள் திருப்பணியாளர்கள் ஆவதில்லை. ஒருவரை திருப்பணியாளர் ஆக்குவது அவர் பெரும் திருப்பட்டம். திருப்பட்டங்கள் 3, அவை முறையே திருத்தொண்டர் பட்டம், குருப்பட்டம், ஆயர் பட்டம். இப்பட்டங்களை ஏதாவது ஒன்றை பெறாதவர்கள் திருப்பணியாளர்கள் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தடி எடுத்தவர்கள் எல்லாம் தண்டல்காரர் அல்ல. இன்றைய சூழலில் குருக்கள் தேவையா? நற்கருணை இன்று திருச்சபை இல்லை, குருக்கள் இன்றி நற்கருணை இல்லை. எனவே குருக்கள் திரு அவைக்கு தேவை என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. 2வது வத்திக்கான் சங்கம் மிகவும் தெளிவாக கூறுகிறது, விசுவசிப்போருக்கு எவரும் திருமுழுக்கு அளிக்கலாம் என்றாலும் குரு ஒருவரே மறையுடலை உருவாக்கும் அலுவலை நற்கருணை பணி மூலம் நிறைவேற்ற முடியும். திருச்சபையின் கடமை. குருத்துவம் என்னும் திரு அருள் சாதனத்தால் குருக்கள் அழியா முத்திரையுடன் திருப்பணியாளர்கள் ஆகின்றார்கள். கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு போதித்து மக்களை புனிதப்படுத்தி மக்களை வழிநடத்துகின்றனர். இப்பணிகளை அவர்கள் கிறிஸ்துவின் பெயரால் மறு கிறிஸ்துவாக கிறிஸ்துவின் ஆளுமையில் ஆற்றுகின்றார்கள். குருக்கள் மட்டுமே திருப்பணிகள் அப்பத்தையும் ரசத்தையும் கிறிஸ்துவின் திருவுடலாகவும் ரத்தமாகவும் மாற்ற முடியும். அவர்கள் மட்டுமே ஒப்புரவு அருளடையாளத்தில் மக்களின் பாவங்களை மன்னிக்க முடியும். எனவே பொதுநடை ஒரு காலம் குருக்களிடத்தில் நிரப்ப முடியாது. குருக்கள் திருச்சபைக்கு தேவையில்லை என்ற நிலை உருவாகவே முடியாது. நற்கருணை எவ்வாறு விசுவாசத்தின் மறைவர்களோ அவ்வாறே குருத்துவமும் விசுவாசத்தின் மறைவர்கள் என்பதை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். விசுவாசமின்றி குருத்துவத்தையோ குருக்களையோ ஏற்க முடியாது. விசுவாசமே குருத்துவத்தையும் குருக்களையும் ஏற்க அழைக்கிறது. எந்த குருவும் குருத்துவ பணிக்கு தகுதியற்றவர். யாரும் நான் தகுதி உள்ளவன் என்று சொல்ல முடியாது. திருத்துதர் பவுல் கூறுகிறார், எங்களுக்கு தகுதி இல்லை, எங்கள் தகுதி கடவுளிடமிருந்து வருகிறது. 2 கொரிந்தியர் 3:5. கடவுள் தகுதியற்ற மனிதர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய பணிக்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார். 2ஆம் நற்கருணை மன்றாட்டில், உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று கூறுகின்றார். குருக்களை மக்கள் மதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள். கிறிஸ்து தம் சீடர்களிடம் கூறினார், உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கின்றார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பியவரையே புறக்கணிக்கின்றார் என்று இயேசு லூக்கா நற்செய்தி 10:6 கூறுவதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது என்னுடைய வாழ்விலும் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குறியா
அவருடைய பணிகள் எத்தகையவை என்பதை பிரெஞ்சு குரு லக்கோட பின்வருமாறு விவரிக்கிறார். குரு உலகில் வாழ்கின்றவர், ஆனால் உலகத்தை சாராதவர், எந்த குடும்பத்தையும் சாராது எல்லோருக்கும் உறவினர், துன்பம் துடைத்து இன்பம் பெருக்கும் இறை அன்பர், ரகசிய மருந்து இறைபணி ஆற்றுகின்றவர், அன்பை வழங்க அவருக்கு ஒரு அனல் நெஞ்சம், கற்பை கற்க அவருக்கு ஒரு கண் நெஞ்சம், திருமறை நன்று அருட்கண் வழங்கும் ஆன்ம வீடர், அருட்சாதனைகளை வழங்கி அவனியோர் கரை சேர விளைவுவர். கடவுளே, இது என்ன வாழ்வு? அது உம்முடைய வாழ்வு. ஓ இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவின் குருவே என்று அவர் எழுதுகிறார். இயேசுவின் இதய அன்பே குருத்துவம் என்று குருத்துவத்திற்கு இலக்கணம் வகுத்த ஜான் மரிய வியானி கூறுகிறார். ஒரு குரு யார் என்பதை இம்மையில் முழுமையாக உணர்ந்தோம் என்றால் நாம் இறந்து விடுவோம். பயத்தினால் அல்ல, அன்பினால். கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவர் அவரை காட்டிக் கொடுக்க, ஒருவர் அவரை மறுதளிக்க, பாழ்வையும் போது மற்றவர்கள் அனைவரும் யோவானை தவறு ஓடிப்போனார். எனவே இக்காலத்திலும் ஒரு சில குருக்கள் திசை மாறி செல்வதைக் கண்டு அதிர்ச்சி அடைய தேவையில்லை. குருத்து அழைத்தலை உதறிவிட்டு ஓடிப்போன குருக்களை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்வதை விட, தங்கள் குருக்களை பற்றி அவர்கள் விமர்சனம் செய்து கொண்டே தங்களை அழித்துக் கொள்கிறார்கள். அப்படி செய்வதை விட தங்கள் அழைத்தலை நிலைத்து நிற்கும் குருக்களுக்காக கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும். கிறிஸ்து, தந்தையே, என் சீடர்களை உலகிடத்தில் எடுத்துவிட வேண்டும் என்று நான் மன்றாடவில்லை, தீயோனிலிருந்து அவர்களை காத்தாள வேண்டும் என்றே மன்றாடுகிறேன். யோவான் நற்செய்தி 17:15 என்று மன்றாடியது போன்று நாமும் இன்று குருக்களுக்காக மன்றாட அழைக்கப்படுகிறோம். குருக்களின் பணி குருத்துவம் பொது குருத்துவிலிருந்து தன்னியல்மையை வேறுபட்டது. எனினும் இரண்டும் ஒன்றை ஒன்று தலவியுள்ளது. ஒரு இளங்குறுமிட அதிபர் மாணவர்களிடம், நீங்கள் ஒழுங்காக நடக்கவில்லை என்றால் உங்களை வீட்டுக்கு அனுப்பிவிடும் என்று கூற, ஒரு மாணவர் எழுந்த அதிபரிடம், எங்களை அனுப்பிவிட்டு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று திருப்பி கேட்டபோது அதிபர் வாயடைத்து நின்றார். அவ்வாறே பொதுநிலை இல்லை என்றால் குருக்கள் என்ன செய்ய முடியும்? பொதுநிலைகளின் பொது குருத்துவத்தை செயல்படுத்தவே குருக்களின் பணி குருத்துவம் உள்ளது. பொது நிலையினரும் தங்கள் வாழ்க்கை நிலைக்கேற்ப கிறிஸ்துவின் போதிக்கும், துணிப்படுத்தும், வழிநடத்தும் முப்பெரும் பணிகளில் பங்கேற்கிறார்கள். அனைத்து காரியங்களிலும் குருக்களுக்கும் பொதுநிலையிலும் ஒத்துழைப்பு தேவை. எனவே குருக்கள் பொதுநிலை அழைத்தலையும் பணியை ஏற்று மதித்து ஊக்குவித்து நடக்க வேண்டும். இல்லறமும் துறவரமும் திருச்சபை தாயின் 2 நுரையீரல்கள் போன்றவை. இவற்றில் ஒன்று பாதிக்கப்பட்டாலும் மற்றொன்று பாதிக்கப்படும். குருக்களும் பொதுநிலையிலும் தம் தனித்தன்மையை மதித்து இருவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே திருச்சபை மக்களிடையில் கிறிஸ்துவின் அருளடையாளமாக செயல்படும். அதாவது மீட்பை குறித்து காட்டும் அடையாளமாகவும் அமைப்பை வழங்கும் கருவியாகவும் செயல்பட முடியும். பொதுநிலையிலும் குருக்களும் பெரிய காலம் என்று தீவிரமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய பின்வரும் 2 காரியங்கள். பெருவியாளர் மட்டும் 12 பாதங்களை கழுவும் சடங்கை நடத்தினால் போதாது. ஒவ்வொரு நாளும் நாம் நம்மோடு இருப்பவர்களின் பாதங்களை கழுவ வேண்டும். அதாவது மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஏனெனில் கிறிஸ்து தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கே வந்தார். மார்க்க நற்செய்தி 10:45. 2வது, இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், இது உங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தம். இவ்வார்த்தைகள் வசீகர வாய்ப்பாடாக மட்டுமல்ல, அவையே நமது வாழ்க்கை முறையாகவும் மாற வேண்டும். நாள்தோறும் நாம் நம்மை பிறரின் மேம்பாட்டிற்காக இழைக்க வேண்டும். அதாவது பழி வாழ்வு வாழ வேண்டும். பழி ஒப்பு கொடுப்பவர்களாக மட்டுமல்லாமல் பழி பொருளாகவே நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ஆண்டவர் குருத்துவத்தையும் நற்கருணையும் ஏற்படுத்தி அதன் வழியாக தன் பிரசனத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நாம் அதன் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென்.